ஹாய் ஆல், ஹவ் ஆர் யூ? நாளைக்கு கிறிஸ்மஸ் நெருங்கிடுச்சு. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் கிறிஸ்மஸாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நம்ம பார்ப்போம். இந்த மாதம் ஃபுல்லாமே நம்ம கிறிஸ்மஸ் குறித்தான வார்த்தைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்காதவங்க நீங்கள் எல்லா எபிசோட்ஸும் நீங்கள் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கடந்து செல்லலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த வசனம் யாரை பார்த்து சொல்கிறார்கள் என்றால், தேவதூதன் மெய்ப்பர்களை பார்த்து சொல்கிறாங்க. பொதுவாக நம்மளுக்கு நற்செய்தி கேட்க போது ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கும், அப்படி தானே? கிறிஸ்துவின் பிறப்பே எதுக்குன்னா நம்மளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ண தான், பிரியமானவர்களே, ஒரு நற்செய்தி கொடுக்க தான். ஏன் இந்த மெய்ப்பர்களுக்கு அவங்க நற்செய்தி கொடுத்தாங்க தெரியுமா? ஏன்னா இந்த மெய்ப்பர்கள் ஒரு நற்செய்தி அவங்க காதில் விழாது. ஏன்னா அவங்க புறக்கணிக்கப்பட்டவங்க, அவங்க தள்ளப்பட்டவங்க, அவங்க இஸ்ரேல் விட்டு ஒரு ஓரத்தில் இருக்கிறவங்க, அவங்க தீட்டுப்பட்டவங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க காதுகளில் நற்செய்தி அவங்க கேட்டதே இல்லை. பாருங்க, ஒருவேளை இன்னைக்கு உங்கள் காதுகளில் நான் இது வரைக்கும் எந்த நற்செய்தியும் கேட்கல பிரதர், என் வாழ்க்கையில் எல்லாமே நான் இழந்துட்டு தான் இருக்கிறேன், எனக்கு யாரும் நற்செய்தி சொல்லலையே அப்படிங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறார். என்ன நற்செய்தி என்றால், கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பிறந்திருக்கிறாரு. கிறிஸ்து பிறந்தாலே ஒரு சந்தோஷம், ஒரு ஜாய் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ எதுக்கு இந்த மெய்ப்பர்கள் மத்தியில் நற்செய்தி சொல்கிறாங்கன்னா, மெய்ப்பர்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பயம் இருக்குதா? பயம் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே உங்க பயத்தை நீக்குவதற்காகவே கிறிஸ்து உங்க வாழ்க்கையில பிறந்திருக்காங்க. அப்ப இன்னைக்கு கிறிஸ்து பிறக்க போதும் ஒரு 3 பேர்கிட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அப்படித்தானே? முதலாவது என்னன்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, பாருங்க, முதலாவது வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை ஒரு ஜாய்ஃபுல் அனாயிட்டிங் ஆகிருக்குது. பாருங்கள், இன்றைக்கி ஒரு வேளை என் வாழ்க்கை ஃபுல்லாமே துக்கமாக இருக்குது பிரதர், நான் ஒரு துக்கத்திலே இருக்கிறேனே, என் பிஸ்னஸ் சரியாக போகலை, என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? இன்றைக்கி பாருங்கள், அந்த வாழ்த்துதலை கேட்க போதும் இந்த யோவான் ஸ்நானகனை அவன் பிறக்கவே இல்லை, அவன் மகிழ்ச்சி என்னும் இடைக்கட்டினால் அவரை மகிழ்ச்சி ஆக்கினான். ஈவன் பிஃபோர் ஹிஸ் பர்த் the John Baptist he filled with rejoice. பாருங்க, முதலாவது யோவான் ஸ்நானன் மகிழ்ச்சி ஆகினார். ரெண்டாவது எலிசபெத் ஒரு வாழ்த்துதல் சொல்றார். பாருங்க, எலிசபெத் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். 42ஆம் வசனம். உன் கர்ப்பத்தின் கனியையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாருங்க, அடுத்து எலிசபெத் அவ பரவசமாகிறாள், அவளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. அவ வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னா, பிளஸட், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவா. முதலாவது ஜாய் அந்த குழந்தைக்குள்ள வந்துச்சு, அந்த துள்ளி குதிச்சு. ரெண்டாவது ஜாய், எலிசபெத் அவ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவான்னு சொல்லி அவ சந்தோஷமா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவ சொல்றா. மூன்றாவது ஜாய் யாருக்கு வருதுன்னு பாருங்க, இந்த மேரி அம்மா ஒரு பாட்டு பாடுறாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. பாருங்க, கிறிஸ்து பிறப்பு நம்ம வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பவுல் அடிகளார் என்ன சொல்றாரு? சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருள் இருக்குதா, நீங்க கவலைப்படாதீங்க, அதை கொடுத்து தேவனுக்கு நீங்க மகிமை செலுத்துங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது? நீங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால நிச்சயமாக நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும். நீங்க துதிக்க உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் பறக்கும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அகைன் ஐ விஷ் a merry Christmas to you. கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு நிச்சயமாகவே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நானும் என்னுடைய டீமும் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லுகிறோம். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பிள்ளைங்க, நீங்கள் கிராக்கர்ஸ்லாம் விட போது ரொம்ப சேஃபாக விடுங்க. ஹாவ் அ சேஃப் அண்ட் பிளெஸட் கிறிஸ்மஸ். பை ஃப்ரம் டிமல்.